தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவோட இணைந்திருக்கும் பாஜகவோடைய முதல் கட்ட உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருக்கு. இந்த உத்தேச பட்டியலில் யார் யார் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி என்ற தொகுதியில் ஜி.கே. நாகராஜ் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அப்புறம் சென்னை மாவட்டத்தில் தியாகராய நகரில் வினோத் செல்வன் அவர்கள் நிற்கிறாரு. ஏற்கனவே இவர் எம்பிக்கும் நின்னார். சென்னையில் மிக பிரபலமான ஒருவர். அடுத்தது நாமக்கல் மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய தொகுதி ராசிபுரம் தனி தொகுதி. வேட்பாளர் பெயர் வி.பி. துரைசாமி அவர்கள். அடுத்த மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ராசிபுரம் தனி தொகுதி கேட்டிருக்காங்க. வேட்பாளர் பெயர் வி.பி. துரைசாமி அவர்கள். அடுத்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். போட்டியிடக்கூடிய தொகுதி பரமக்குடி தனி தொகுதி. பாலகணபதி அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில். அடுத்தது வேலூர் மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய தொகுதி கீழ்வைத்தினான்குப்பம். வேட்பாளர் பெயர் பி. காத்தியாயினி அவர்கள் நிற்கிறாங்க. மிகவும் பிரபலமான ஒருவர், பிஜேபியில் மிகவும் பிரபலமான ஒருவர். அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் திருநெல்வேலி. போட்டியிடும் தொகுதி திருநெல்வேலி. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிற்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. மறக்காமல் உங்கள் தொகுதியில் எந்த வேட்பாளர் நின்னா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேட்பாளர் பெயரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கட்சியின் பெயரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து மதுரை மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய தொகுதி மதுரை வடக்கு. வேட்பாளர் பெயர் திருமாரஞ்சி அவர்கள். இவர் போட்டியிடறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வேட்பாளர் பெயர் தமிழிசை சவுந்தரராஜன். முன்னாள் பாஜக தலைவராக இருந்திருக்காரு. போட்டியிடக்கூடிய தொகுதி நாங்குநேரி தொகுதி. அடுத்த மாவட்டம் கரூர் மாவட்டம். வேட்பாளர் பெயர் செந்தில்நாதன் அவர்கள். போட்டியிடக்கூடிய தொகுதி அரவக்குறிச்சி. இந்த தொகுதியில் அவர் போட்டியிடுறாரு. மாவட்டம் கரூர் மாவட்டம். அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். வேட்பாளர் பெயர் சி. விஜயதரணி அவர்கள். போட்டியிடும் தொகுதி விளவங்கோடு மாவட்டம் கன்னியாகுமரி. அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் தென்காசி மாவட்டம். வேட்பாளர் பெயர் சரத்குமார் அவர்கள். நடிகர் சரத்குமார் அவர்கள். போட்டியிடும் தொகுதி தென்காசி. அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் மதுரை தெற்கு. வேட்பாளர் பெயர் கே.வி. ராமசீனிவாசன் அவர்கள். இவர் போட்டியிடுறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். வேட்பாளர் பெயர் கருப்பு முருகானந்தம் அவர்கள். போட்டியிடக்கூடிய தொகுதி பேராவூரணி. அந்த தொகுதியில் போட்டிடுறாரு. மாவட்டம் தஞ்சாவூர். அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய தொகுதி திருப்பூர் தெற்கு. ஈரோடு மாவட்டத்தில் திருப்பூர் தெற்கு. வேட்பாளர் பெயர் ஏ.பி. முருகானந்தம். மாவட்டம் ஈரோடு. போட்டியிடக்கூடிய தொகுதி திருப்பூர் தெற்கு. அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய தொகுதி வேலூர் மெயின். வேட்பாளர் பெயர் ஏ.சி. சண்முகம் அவர்கள். அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் சென்னை மாவட்டத்தில் வேட்பாளர் பெயர் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள். போட்டியிடும் தொகுதி வேளச்சேரி தொகுதி. அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். வேட்பாளர் பெயர் எச். ராஜா அவர்கள். இவர் பாஜகவில் ஒரு முக்கியமான ஒரு நபர். போட்டியிடக்கூடிய தொகுதி காரைக்குடி தொகுதி சிவகங்கை மாவட்டம். அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் கடலூர் மாவட்டம். வேட்பாளர் பெயர் அஸ்வதாமன். போட்டியிடும் தொகுதி நெய்வேலி தொகுதி. மாவட்டம் கடலூர். பிஜேபியில் இவர் பாஜகவில் இவர் ஒரு பேச்சாளரும் கூட. அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். வேட்பாளர் பெயர் அண்ணாமலை அவர்கள். முன்னாள் மாநில தலைவர் அவர்கள். போட்டியிடும் தொகுதி காங்கேயம் தொகுதி. அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் தென்காசி மாவட்டம். வேட்பாளர் பெயர் ஆனந்த ஐயச்சாமி. போட்டியிடும் தொகுதி வாசுதேவநல்லூர். மாவட்டம் தென்காசி. அடுத்து பார்க்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம். போட்டியிடும் தொகுதி கோவை தெற்கு. வேட்பாளர் பெயர் வானதி சீனிவாசன் அவர்கள். மாவட்டம் கோவை மாவட்டம். தொகுதி கோவை தெற்கு. தற்போது வரைக்கும் நமக்கு முதற்கட்ட உத்தேச வேட்பாளர் பட்டியல் தான் வந்திருக்கு. தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் தொகுதியில் என்ன வேட்பாளர் நிற்கணும், வேட்பாளர் பெயர், எந்த கட்சி வேட்பாளர் நிற்கணும், கட்சியோட பெயர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அரசியல் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.